ராதே ராதே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? நம்ம சேனலில் 2700 வீடியோஸில் எக்கச்சக்கமான அதிரசம் ரெசிபிலாம் நம்ம போட்டிருக்கோங்க. இன்றைக்கி பச்சை பயிரை வச்சு நம்ம எப்படி அதிரசம் செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. செம்ம டேஸ்டியான இந்த அதிரசம் செய்ய 200 கிராம் அளவுக்கு நம்ம பச்சை பயிர் எடுக்கிறோம் அப்படின்னா 400 கிராம் அளவுக்கு அரிசி எடுத்துக்கணும். இதுதான் கன்சிஸ்டன்சி. இப்போ நான் ஏற்கனவே 1 கப் பச்சை பயிருக்கு 2 கப் அரிசி போட்டு ஊற வச்சுருக்கேன். இது நல்லா ஊறி இருக்கணும். கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரம் போல் ஊற வச்சுக்கணும். பச்சை பயிறு ஊறுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் இல்லைங்களா? அதனால தான் கொஞ்சம் டைம் அதிகமாக நம்ம ஊற வச்சுருக்கணும். இப்போ இது நல்லா ஊறின அப்புறமா தண்ணி நம்ம நல்லா கழுவிட்டு ஃபஸ்ட்டு ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி நல்லா 2-3 தடவை தண்ணி ஊற்றி இந்த மாதிரி பிசைஞ்சு கழுவிக்கோங்க. அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி நம்ம ஊற வச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம அந்த தண்ணியை யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த ஊற வச்ச தண்ணி நமக்கு கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கிறதுனால நம்ம அதை யூஸ் பண்ணலாம். ஆனால் உங்களுக்கு ஒரு வேளை ஃபஸ்ட்டு கழுவுறதுக்கு முன்னாடி ஊற வச்சிட்டிங்க அப்புறமா யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா அப்போ அந்த தண்ணி ரிமூவ் பண்ணிவிடுங்க நல்லா. ஏன்னா நிறைய அழுக்கெல்லாம் இருக்கும் பச்சை பயிரில் ஒட்டியிருந்தா. ஒரு வேளை நீங்கள் டைரெக்டாக நல்ல ஒரு குவாலிட்டியாக கடையில் வாங்கியிருக்கீங்க அப்படின்னிங்கன்னா ஜஸ்ட் ஒரு தடவை வாஷ் பண்ணிக்கலாம். இது ஊருக்குள்ளே நிலத்துலேயே நாங்கள் விளைச்சி பயிர் வச்சதை. அதனால் இந்த மாதிரி தான் கொஞ்சம் அழுக்கு தூசி இந்த மாதிரியெல்லாம் இருக்கும். ஏன்னா பச்சை பயிர் அடித்து அப்படியே டைரெக்டாக எடுத்து விற்றுட்டு வீட்டுக்கு தேவையான வச்சுக்கிட்டு மீதியை விற்றாச்சு. அதனால் இப்படி நம்ம இதை நல்லா கழுவ வேண்டியிருக்கோம். இங்கே அப்படி தான் வீட்டில் விளை வைக்கிறத அப்படியே எடுத்து வச்சு வீட்டில் யூஸ் பண்ணுவாங்க. கடையிலேருந்து நம்ம வாங்கும் போது அது என்னென்னா நல்லா பாலிஷ்லாம் பண்ணி வாஷ் பண்ணி நல்லா கொஞ்சம் அப்படியே கிடைக்கும். ஆனால் இது நமக்கு எந்த பாலிஷிங்கும் இல்லை. டைரெக்டாக நிலத்தில் வந்தது அப்படியே காய வச்சதை நம்ம சேல்ஸ் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வச்சுக்கிட்டு மீதியாக சேல்ஸ் பண்ணுறது. அதனால் நான் நல்லா 2-3 தடவை கழுவி அதுக்கப்புறம் தண்ணி போட்டு ஊற வச்சுருந்தேன். இப்போ இதை நல்லா கழுவிட்டு நம்ம இதை அரைச்சி கொண்டு வந்துடலாம். தண்ணி கொஞ்சமாக ரொம்ப கம்மியாக வச்சு அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா திக்காக அரைச்சிக்கணும். இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் தண்ணி தேவையான அளவுக்கு மட்டும் கொஞ்சமாக சேர்த்து நல்லா அரைச்சிக்கணும். அரைச்ச அப்புறமா இதை நம்ம ஒரு 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணணும். இது என்ன ஆகும்னா நமக்கு அந்த பொங்கி வரும் இல்லைங்களா, அந்த மாதிரி வரும். அதாவது புளிக்க வைக்கிற மாதிரி. இதை நீங்கள் புளிக்க வைக்க முடியாது இல்லையா, ரொம்ப நம்ம உடனே செய்ய போகிறதுனால. ஒரு வேளை உங்களுக்கு டைம் இருந்தால் நீங்கள் புளிக்க வச்சு கூட செய்யலாம். உடனே செய்கிற மாதிரி இருந்தால் நம்ம 2 நிமிஷம் நல்லா ஒரு கரண்டியை வச்சு அடித்தோம்னா அது நல்லா ப்ளஃபி ஆகிடும். அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு வெல்லம். இப்போ 1 கப் அளவுக்கு நம்ம பச்சை பயிறு எடுக்கிறோன்னா 2 கப் அளவுக்கு அரிசி, 1 கப் அளவுக்கு வெல்லம், ஒரு 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருவல், இல்லைனா இந்த மாதிரி கட் பண்ண தேங்காய் ஏதாவது ஒன்று சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நம்ம ஃபுல்லாக அந்த கன்சிஸ்டன்சி இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா திக்காக இருக்குது. இந்த வெல்லம் சேர்த்த உடனே கொஞ்சம் தண்ணி மாதிரி ஆகும். அதனால் நீங்கள் துருவின வெல்லம் வச்சுருக்கீங்கன்னா டைரெக்டாக துருவின வெல்லம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இல்லை உங்கள்கிட்ட இந்த மாதிரி தண்ணி வெல்லம் இருக்குனாலும் சரி. ஆனால் அரைக்கிற அந்த மாவோட கன்சிஸ்டன்சி நல்லா திக்காக இருக்கணுங்க. அப்போ தான் நமக்கு கரெக்டாக அந்த கன்சிஸ்டன்சிக்கு வரும். தண்ணி ஆகிடுச்சுன்னா நமக்கு அந்த ஸ்வீட் சரியாக வராது. இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் காட்டுறேன். பாருங்கள், மிக்ஸ் பண்ண அப்புறமா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி இருக்கணும். நம்ம அதை சேர்த்துட்டு இப்படி நம்ம கரண்டியில் அள்ளி போடும்போது இப்படி இருக்கணும். அந்த கன்சிஸ்டன்சி பார்த்தா தெரியுதுங்களா, இப்படி இருக்கணும். ஒரு வேளை உங்களுக்கு வெல்லம் கலந்த அப்புறமா நமக்கு என்ன ஆகும்னா கன்சிஸ்டன்சி ரொம்ப தண்ணி மாதிரி ஆகிடும் ஒரு சில டைமில். அந்த மாதிரி தண்ணி மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா ஜஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. அப்படி ஆகலைன்னா நீங்கள் டைரெக்டாக அப்படியே செய்யலாம். இப்போ அடுப்பு மேலே ஒரு கடாய் வச்சு எண்ணெய் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான அளவுக்கு தான் நான் சேர்த்துருக்கேன், அதிகமாக சேர்க்கலை. இது குட்டி சைஸ் கடாய், அதனால் நான் எண்ணெயும் கம்மியாக சேர்த்துருக்கேன். இப்போ இந்த மாவை அப்படியே ஒரு கரண்டி போல் எடுத்துக்கோங்க. எடுத்து இப்படி நடுவில் ஊற்றணும். நடுவில் ஊற்றிட்டு இப்படி கொஞ்ச நேரம் நம்ம அப்படியே எண்ணெயில் வேக விடலாம். ஆனால் மிதமான சூடில் வச்சு நீங்கள் இதை செய்யணும். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா உள்ளுக்குள்ளே வேகவே வேகாது, அப்படியே பச்சையாக இருக்கும். நல்லா ஃபஸ்ட்டு எண்ணெய் நல்லா சூடு பண்ணிவிட்டு மிதமான சூடில் இருக்கும்போது நீங்கள் இதை ஊற்றணும். இப்படி ஊற்றிட்டு நல்லா பொறுமையாக இது வேகட்டும். மிதமான சூடில் இருந்தால் மட்டும்தான் நமக்கு உள்ளுக்குள்ளே வெந்து வரும். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லைன்னா உள்ளுக்குள்ளே பச்சையாகவே இருக்கும். இப்படி ஊற்றின அப்புறமா எதுவுமே பண்ணாதீங்க. கரண்டியை சுத்தமாக யூஸ் பண்ணாதீங்க. இந்த ஸ்வீட் அப்படியே அதுவே கடாயிலிருந்து எழுந்து மேலே வரும். அப்போ தான் நமக்கு ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி அர்த்தம். இப்போ பாருங்கள், இது நல்லா இந்த மாதிரி
லைட்டாக கொஞ்ச நேரத்துலேயே இப்படி மேலே வர ஆரம்பிச்சிரும். இப்படி மேலே வந்து லைட்டாக நம்ம வந்து எண்ணெயை அப்படியே தடவி ஜஸ்ட்டு வந்து அது மேலே அப்படி போட்டோம்னா அது மேலேயும் கொஞ்சம் லைட்டாக வேக ஆரம்பிச்சிடும். இது வந்து ஃபஸ்ட்டு செஞ்சதுனால கொஞ்சம் வந்து நமக்கு இந்த மாதிரி இருக்குது. இதுக்கப்புறம் நம்ம ஒன்று ஒன்றா செய்யும் போது நமக்கு கரெக்டாக வந்துடும். ஃபஸ்ட் டைம் வந்து எண்ணெய் ரொம்ப சூடாக இருந்தது பார்த்தீங்கன்னா தெரியும். புகை வர அளவுக்கு இது சூடாக இருந்ததுனால இது வந்து சரியாக நமக்கு ஃபஸ்ட்டு வந்து ஊற்றும் போது இந்த அதிகமான சூடுக்கு இந்த மாதிரி லைட்டாக பிளாக் கலர் ஆன மாதிரி புகை வந்துடும். இந்த மாதிரி புகை வர மாதிரி எண்ணெய் இருந்தால் அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம வந்து அடுப்பை சிம்மில் வச்சு செஞ்சுக்கலாம். இப்போ இதுதான் வந்து ஒரு மெயினான டிப்ஸு. ஏன்னா நீங்கள் ரொம்ப அதிகமான ஹை ஃப்ளேமில் வச்சிட்டிங்கன்னா புகை வந்ததுன்னா இந்த மாதிரி கருகிடும். அதுவும் இல்லாமல் ஃபஸ்ட் டைம் நம்ம செய்யும் போது கொஞ்சம் வந்து மிதமான சூடில் வச்சு செய்யணும். அதுக்காக ரொம்ப சிம்மில் வச்சிட்டிங்கனாலும் சரியாக வராது. இப்போ பாருங்கள் நம்ம ஊற்றினவுடனே டக்குன்னு இது எப்படி எந்திரிச்சு வருதுன்னு. ஃபஸ்ட்டு அது எவ்வளோ பிரச்சனை பண்ணி வந்த மாதிரி இருந்தது. இப்போ பாருங்கள் டக்குன்னு ஊற்றின உடனே அது டேரெக்டாக வந்து மேலே எழும்பி வந்துருச்சு. எவ்வளோ சூப்பராக வந்துருச்சு பார்த்தீங்களா. இப்போ வந்து நம்ம எதுவும் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட்டு வந்து நமக்கு கொஞ்ச நேரம் அந்த மிதமான சூட்லேயே வேகட்டும். ஏற்கனவே சொன்னது தான், இல்லைனா உள்ளுக்குள்ளே சுத்தமாக வேகவே வேகாது. அதனால் மெதுவாக வந்து வேக விடுங்க. இப்போ கரண்டியை வச்சு லைட்டாக வந்து இந்த மாதிரி தூக்கி பார்த்தீங்கன்னா தெரியும். அது ஈஸியாக வந்து அப்படியே வந்துருச்சு. இப்போ வந்து இதை நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இந்த மாதிரி இந்த பக்கம் திருப்பி போட்டு அதே போல் நம்ம மிதமான சூடில் வேக வச்சோம்னா சூப்பராக இது ரெடி ஆகிடும். கடாயில் வந்து எண்ணெய் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால நான் வந்து 2 பக்கமும் திருப்பி போட்டு இந்த மாதிரி வேக வச்சுக்கிறேன். நீங்கள் அதிகமாக எண்ணெய் ஊற்றிருந்தீங்க அப்படின்னா ஒன்று ஊற்றிட்டு இப்படி மேலே வந்த உடனே அதை சைடில் வச்சுட்டு மறுபடியும் அடியில் இன்னொன்று ஊற்றிக்கலாம். அந்த மாதிரி ஊற்றுறதுனால நமக்கு ஒரேடியாக வந்து 2 3 செய்யலாம். பெரிய கடாயாக இருந்தால் நான் வந்து சின்ன கடாய் யூஸ் பண்ணுறதுனால ஒன்று ஒன்றா செய்கிறேன். இப்போ இந்த மாதிரி நல்லா வந்து உப்பிட்டு நல்லா பஃப்னு வந்து நமக்கு வந்துடும். ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ஸ்நாக்ஸை சாப்பிட்றதுக்குமே சரி, கண்டிப்பாக வீட்டில் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. அதுவும் பச்சை பயிறு ப்ளஸ் வெல்லம்லாம் சேர்த்து செய்கிறதுனால அந்த டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். பொதுவாகவே பச்சை பயிறு நம்ம அப்படியே வந்து வீட்டில் சாப்பிட கொடுத்தோம்னா கண்டிப்பாக சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி ஸ்வீட்ஸ் வந்து செஞ்சு பாருங்கள். ஒரு சில டைமில் நம்ம ஆயிலி ஓகே அப்படின்னா நீங்கள் செய்யலாம். இது எடுத்து அப்புறமா நல்லா வந்து 2 கரண்டியில் நம்ம எப்படி அதிரசம் அந்த மாதிரி புழிகிறோமோ அந்த மாதிரி நல்லா புழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் எடுங்க. ஏன்னா எண்ணெய் இது ரொம்ப இழுத்துருக்கும். இப்போ அதே போல் ஒன்றுன்னா நம்ம ஊற்றி எடுத்தோம்னா சூப்பராக ஸ்நாக்ஸ் வந்து நமக்கு ரெடி ஆகிடும். தேங்காய் துருவல் 1/2 கப்பு போட்டு தேங்காய் சின்ன சின்னதாக கட் பண்ணது 1/2 கப்பும் போட்டு செய்யலாம். அப்படி செஞ்சாலுமே நல்லாயிருக்கும். இப்போ இந்த மாதிரி ரவுண்டாக சின்ன சின்னதாக ஊற்றி நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம். இது உங்களுக்கு ரொம்ப பெருசாக ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா சின்ன சின்னதாக கூட நீங்கள் ஊற்றிக்கலாம். இப்படி ஒரு சைடு வந்த அப்புறம் திருப்பி போட்டு 2வது சைடும் அதே போல் வேக வச்சு நல்லா வந்து புழிஞ்சு எடுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக ரெடி ஆகிடுச்சில. ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் நம்ம சேனல் பற்றி சொல்லுங்கள். ஹெல்த்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாக பத்திரமா விடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.